பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு மறையுரை. இயேசுவிற்கு பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் திராட்சை செடி உவமையை வாசிக்க கேட்டோம். நாம் சென்ற வாரத்தின் நற்செய்தியில் பார்த்த நல்லாயன் உருவகத்தைப் போலவே இதுவும் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு உருவகம்தான். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல் நூல்களிலும் இஸ்ரேல் மக்கள் திராட்சை செடியாக உருவகப்படுத்தப்படுகிறார்கள். கடவுளால் எகிப்திலிருந்து பிடுங்கப்பட்டு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தில் நடப்பட்ட திராட்சை செடி என்று இஸ்ரேல் மக்கள் வர்ணனை செய்யப்படுகிறார்கள். எருசலேம் கோவிலின் தூயகத்தின் முன்பு இஸ்ரேல் மக்களின் அடையாளமாக தங்கத்தால் ஒரு திராட்சை செடி வடிவமைக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கும். கடவுள் இஸ்ரேல் மக்களை எகிப்தியரின் பிடியிலிருந்து மீட்டு அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி சென்ற போதும் அவர்கள் கடவுளை ஏற்கவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தனர். வேற்று தெய்வங்களை வழிபட்டு கடவுளுக்கு எதிராக அவர்கள் பாவம் செய்தனர். இறைவனின் விருப்பத்தின்படி வாழாமல் தங்கள் விருப்பத்தின்படி வாழ்ந்து கடவுளை விட்டு அவர்கள் பிரிந்து சென்றார்கள். கடவுள் இப்படி எதிர்பார்த்து வளர்த்த இந்த திராட்சை செடி அவருக்கு பயனளிக்காமல் போனது. இஸ்ரேல் மக்கள் இப்படி வாழ்ந்து கடவுளுக்கு ஏமாற்றத்தை அளித்தார்கள். நல்ல பயனளிப்பார்கள் என்று கடவுள் கருதிய இந்த திராட்சை செடி பயனளிக்காமல் போனது. எனவேதான் இயேசு நானே உண்மையான திராட்சை செடி, இஸ்ரேல் அல்ல என்று கூறி இஸ்ரேலின் தவறை இங்கு சுட்டி காட்டுகின்றார். இயேசு கூறும் நானே உண்மையான திராட்சை செடி என்ற வாக்கியத்தில் மிகவும் ஆழமான இறையியல் அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இதன் மூலம் இயேசு நான் தான் புதிய இஸ்ராயேல் என்பதை வெளிப்படுத்துகிறார். பழைய இஸ்ரேல் தங்களுடைய கீழ்ப்படியாமையாலும் நம்பிக்கையின்மையினாலும் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்து அவரை விட்டு விலகி சென்றார்கள். ஆனால் புதிய இஸ்ரேலாகிய நான் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு இணைந்து வாழ்கின்றேன். மேலும் என் உயிரையே பலியாக அளிப்பதன் மூலம் கடவுளோடு புதியதொரு உடன்படிக்கையை செய்ய போகின்றேன் என்று இயேசு இங்கு சொல்லாமல் சொல்கின்றார். அவர் தான் இறைவாக்கினர்களால் முன்னறிவிக்கப்பட்ட மெசியா என்பதையும் கடவுளின் உண்மையான பணியாளர் என்பதையும் இதன் மூலம் மறைமுகமாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். திருச்சட்டத்தையும் இறைவாக்கினர்களின் நூல்களையும் நன்கு கற்றறிந்திருந்த யூதர்களுக்கு இது மிக தெளிவாக புரிந்திருக்கும். நாமும் பழைய ஏற்பாட்டு நூல்களை நன்கு வாசித்தோம் என்றால் இது நமக்கும் தெளிவாகும். கடவுள் விரும்பிய பலன் தரக்கூடிய திராட்சை செடியாக இயேசு இஸ்ரேல் மக்கள் சார்பில் நிற்கின்றார். அவருடைய கீழ்ப்படிதலால் இஸ்ரேலின் கீழ்ப்படியாமை மன்னிக்கப்படுகிறது. இப்படி அவர் தன்னுடைய உயிரையும் சிலுவையில் தந்து இறை விருப்பத்தின்படி வாழ்ந்து மரித்து இஸ்ரேல் மக்களையும் உலக மக்கள் அனைவரையுமே மீண்டும் கடவுளிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றார். தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து கடவுளுக்கும் மக்களுக்குமான புதியதொரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகின்றார். கடவுள் விரும்பிய கனித்தரக்கூடிய திராட்சை செடிகளாக அவர்களை அவர் மாற்றுகின்றார். ஒருவர் யூத குலத்தில் பிறந்ததால் மட்டும் மீட்படைந்து விட முடியாது என்பதும், எவர் ஒருவர் உண்மையான திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறைவன் தரும் மீட்பு என்பதும் நமக்கு இங்கு தெளிவாகிறது. இதைத்தான் இயேசு இன்று நம்மையும் பார்த்து கூறுகின்றார். நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் மட்டும் நமக்கு மீட்பு கிடைத்து விடாது. நாம் எப்போது கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் பின்பற்றி அவரை போல எல்லாரையும் சமமாக அன்பு செய்து இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்றார் போல வாழ்ந்து அவரோடு இணைந்திருந்தால் மட்டுமே நம்மால் விண்ணரசிற்குள் நுழைய முடியும். நாம் எப்போது இயேசுவோடு இணைந்திருக்கின்றோமோ அப்போதுதான் நம்மால் அவரை போல மாற முடியும். அவர் இல்லாத வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தராது. நாம் அவரோடு இணைந்திருந்தால் மட்டுமே நம்மால் மற்றவர்களுக்கும் இறைவனுக்கும் பயன் தரும் வகையில் வாழ முடியும். அப்போதுதான் நம்மால் கனிதர இயலும். நாம் அவருள்ளும் அவர் நம்முள்ளும் இருந்தால் நம் வாழ்வு அர்த்தப்படும். எனவே முடிந்த வரையிலும் அவரோடு ஜெபத்தில், அமைதியில், தனிமையில் இருக்க முயற்சி செய்வோம். அவரும் கடவுளுக்கு பிடித்த நல்ல கனிதரக்கூடிய திராட்சை செடிகளாக நம்மை மாற்றிடுவார். அதனால் நம் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிரந்தரமாகும். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை நாம் சுவைத்து பார்ப்போம். ஆமென்.